ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ உண்டு புதூர் கோயம்புத்தூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.1 ஃபுல் பேக்கேஜ் ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நம்ம சேனலில் இதே மாதிரி ஃபுல் பேக்கேஜ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஆல்ரெடி. இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ பார்த்து இதே மாதிரி நமக்கு ஒரு ஃபுல் பேக்கேஜ் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார். இதுக்கு முன்னாடி போட்ட ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கேஜ் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லெஃப்ட் ரைட்டுக்கு 8 இன்ச்சியும் சப்புக்கு வந்து 10 இன்ச்சு யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஃபுல் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு 8 இன்ச்சு, சப்புக்கு 12 இன்ச்சு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். பட் இன்டீரியரில் வந்து உங்களுக்கு சப்பு ப்ரீயும் பேஸ் டபுள் போர்டு மட்டும் சேஞ்ச் ஆகும். மற்ற பவர் ஆம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட்டு பேனலு எல்லாமே அதே மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். நம்ம இதில் லெஃப்ட் ரைட்டுக்கு வந்து நம்ம 8 இன்ச்சு மேக்னட் ஊஃபர் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் 240 வாட்ஸில். சப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோஎக்ஸில் 12 இன்ச்சு சப்பூஃபர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 ohmஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆடியோஎக்ஸ் சப்பூஃபர் பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ் ரிசல்ட் இருக்குது. இதுக்கு வந்து நம்ம சப்பு ப்ரீ வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி மேட்ச் பண்ணியிருக்கிறோம். பக்காவாக ரிசல்ட்டாக இருக்குது. உங்களுக்கு பேஸ் டெப்த்து நல்லா இருக்குது. உங்களுக்கு ட்ரிபிள் வந்து நல்லா ஷார்ப்பாக நம்ம கொண்டு வந்துருக்குறோம். லெஃப்ட் ரைட்டில் வந்து நம்ம கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம அதுலேயும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கிறோம். வாங்க இந்த ஃபுல் பேக்கேஜ் ஆம்பிளிஃபையர் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இது மாதிரியான வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் சப்வூஃபர் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா சிங்கிள் மேக்னெட். உங்களுக்கு சிங்கிள் மேக்னெட்லேயே நல்ல பேஸ் செல் இருக்குது உங்களுக்கு. இதில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பவர் ஆம்பும் சப்வூஃபரையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் நம்ம இதில். ஓகே, இந்த ஆம்பிளிஃபையரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம இந்த ஆம்பிளிஃபையர் ஃப்ரண்ட் வியூ அண்டு பேக்கு இன்டீரியர் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரண்ட் வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்டில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறது உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஃப்ரண்ட் லைன் எடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு, பவர் இண்டிகேஷன் லைட்டோடு உங்களுக்கு வந்துடுது. இது வந்து பேஸுக்கான கண்ட்ரோலு, இது ட்ரிபிளுக்கான கண்ட்ரோலு, இது வந்து சப்புக்கான கண்ட்ரோலு, இது வந்து யூஎஸ்பி செலக்ட் பண்ணுறதுக்கான சுவிட்சு. இது ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூஎஸ்பி செலக்ட் ஆகிக்கும். இது ரிலீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸு இன்புட் கொடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான கண்ட்ரோல். யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா பகாரியை யூஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒவ்வொரு சேனலும் இண்டிவிஜுவலாக தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்புக்கு தனியாகவும் லெஃப்ட் ரைட்டுக்கு தனியாகவும் நம்ம கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் அதில் நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் வியூவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேனல் ஃபினிஷிங்கை பிடிச்சி நம்மளுக்கு கஸ்டமர் இது ஆர்டர் கொடுத்துருந்தாரு. சேம் இதே பேனல் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாலும் நம்ம இதே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். கஸ்டமருக்கு இந்த பேனல் தான் வேணும்னு சொல்லி கேட்டனால நம்ம இதேவே நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம்.
பகாரியா வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு இந்த லுக்கு பார்த்தீங்கன்னா பிராண்டட் லுக்கில் இருக்கும். கொஞ்சம் கண்ட்ரோலில் வந்து உங்களுக்கு அதிகமாக லைட்டிங் இல்லாமல் மாஸ்டர் கண்ட்ரோலுக்கு மட்டும் லைட்டிங் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இப்போ பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பேக் சைடு வியூ. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் ஏசி இன்புட் கொடுக்குறதுக்காக நல்ல குவாலிட்டியான மெயின்ஸ் கார்டு யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி மெயின்ஸ் கார்டு தான். இது வந்து ஃபீஸ் ஹோல்டரு. நம்ம ஃபீஸ் ஹோல்டர் இதில் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். கூலிங் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆம்பை பக்கத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே நம்ம ஃபிட் பண்ணல கூலிங் ஃபேனு. இது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல், இது வந்து சப்புக்கான டெர்மினல். இது ரெண்டும் நம்ம ஜம்ப் பண்ணியிருக்க எப்பவும் போல் நம்ம ஒரு சப்பு கொடுத்தா நம்ம யூஸ் பண்ணதில்லை. இதில் வந்து இதில் வந்து ஆக்சிடென்ட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரண்டில் இருக்கிற புஷ்புல் சுவிட்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிலீஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி லைன் கொடுத்துருக்கோம். இதை வந்து ஜம்ப் பண்ணியிருக்கோம். நம்ம யூஎஸ்பிலேருந்து வர ஆக்ஸ் இன்புட் இதில் கொடுத்துருக்குறோம். நீங்கள் யூஎஸ்பியில் வந்து லைனுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் இன்புட் கொடுத்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம லைன் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆண்டனா வயரு, எஃப்எம் ஆண்டனா வயரு. பேக் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இன்டீரியரில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கிறது ஒவ்வொன்றா சொல்லணும் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்டீரியர் வியூ. ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் சைட்லேருந்து வரும். ட்ரான்ஸ்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 24/0/24 5 ஆம்பியர், 12/0/12 12/0/12 2 ஆம்பியர் ரெண்டு டாப்பிங் யூஸ் பண்ணிக்கிறோம். ரெக்டிஃபையருக்காக நம்ம 3510 மெட்டல் லேட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். 10,000 50 வோல்ட் கெப்பாசிட்டி ரெண்டு யூஸ் பண்ணியிருக்கோம் சான்வால. 12/0/12 ரெக்டிஃபையருக்காக நம்ம ரெண்டு 1 ஆம்ஸ் லேட் யூஸ் பண்ணிக்கிறோம். 1000 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். 7805 ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பிக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் அதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 125 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். யூஎஸ்பி வோல்ட்டில் நம்ம கொடுக்குற மாதிரி அதில் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 12/0/12 பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் ஃபேனுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். கூலிங் ஃபேனு லைட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் ரெண்டு 1 ஆம்ஸ் டயோடு போட்டு 1000 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். 9 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறோம். நான் ஃபேனோட நாய்ஸ் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதில் 9 வோல்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் ரெகுலேட்ரு. இதே நம்ம கண்ட்ரோல் நம்பருக்கான லைட்டுக்கும் இது வோல்ட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் பவர் உங்களுக்கு கம்மியாக இருக்கும், கண்ணு கூசாத மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம 9 வோல்ட் அதுக்கும் கொடுத்துருக்குறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம யூஸ் பண்ணுற மேக்ஸிமம் 2.1 ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணும்போது டப்புங்கிற சவுண்டு வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம போட்டில் இந்த பிரச்சனை வராமல் இருந்துச்சு. இந்த ஆப்பை நம்ம அசம்பிள் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்துச்சு நமக்கு. அது சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிறோம். இதோட டீட்டெயில் ஆல்ரெடி நம்ம 2 வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். அதனால் பவர் ஆம்புக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பவர் ஆம்பு சேம் அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறோம். சாட்டாடியோவில் ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து 2SA 52001943 யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் இதில். இதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா KMS பிஸ்மியோட 2 tier மோனோ யூஸ் பண்ணிக்கிறோம். இது பெட் டைப்பு போர்டு. இதோட பேஸ் ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கு. இதுக்கான சப்பு பெரிய பக்காவாக மேட்ச் பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கூலிங் ஃபேன் பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக
பவர் ஆம்ப் பக்கத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சப்பு பெரிய பார்த்திங்கன்னா சன் பிராண்டில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நம்ம சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணி தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த ஆடியோக்ஸ் பேக் சப் ஊஃபருக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக இதில் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். பிஎஃப் ரெசிஸ்டர் வேல்யூவில் சேஞ்ச் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணியிருக்கிறோம். இதோட ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2TRக்கு மேட்ச் பண்ணி நம்ம பண்ணோம்னா நல்ல ரிசல்ட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பக்காவாக பேஸ் ரிசல்ட் இருக்கும் உங்களுக்கு. இதில் ஒரு ஃப்ரீ செட் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நம்ம கெயினுக்கான ஃப்ரீ செட்டு. நம்ம தேவையான அளவுக்கு கெயின் வச்சுக்கலாம். பேஸ் ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கும். நல்ல ஹெவியான பேஸ் இருக்கும் உங்களுக்கு. பிடி போர்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா கேஎம்எஸோட வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி யூஸ் பண்ணிக்கிறோம். இதோட ரிசல்ட்டு நம்ம சொல்லவே தேவையில்லை, நல்லாயிருக்கும். லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் கொஞ்சம் பேஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரிபிள் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குது உங்களுக்கு. இதில் இருக்கிற ஃப்ரீ செட் ரெண்டும் பார்த்திங்கன்னா நம்ம வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஃப்ரீ செட்டு. இது நம்ம எந்தளவுக்கு வாய்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். நல்லா வாய்ஸ் கிளாரிட்டி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். வயரிங்லாம் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு நீட்டாக பண்ணியிருக்கோம். வயரிங்கில் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட்டு ப்ரைஸில் ரெடி பண்ணி தரோம். இதே ஃபுல் பேக்கேஜ் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு யூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1400 வரைக்கும் போயிருக்குது. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா கம்மி தான். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நம்ம வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.